ஹலோ. என்னையா? ஆமா, உவ? பிரேக் நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. சாரிங்க, பயத்துல ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன். சரி பரவாயில்லங்க. சரி வாங்க நடந்துகிட்டே பேசலாமா? உங்களை நான் இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்லையாங்க. இல்லங்க, இப்பதான் ரீசெண்டா நான் ஷிஃப்ட் ஆனேன் சபிக்கிட்ட. ஓ அப்படியா? ஆ, சரி எதுவா இருந்தாலும் தைரியமா வந்து என்கிட்ட சொல்லுங்க, பாத்துருவோம். கண்டிப்பா. சரி ஓகேங்க, டைம் ஆச்சு, அப்புறம் பாப்போம். சரி ஓகே. பை. டேய் என்னதான்டா நடக்குது இங்க? ஒண்ணும் இல்லடா, அந்த பொண்ணை 2 நாளா நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஐயோ இவன் வேற லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்க்க விட்டுருவான் போலியே. ஏய் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குடா. கன்ஃபார்ம். என்னது? இல்லடா அந்த பொண்ணு கூட நீ சேர்றது கன்ஃபார்ம்னு சொன்னேன். அதான்டா, அந்த பொண்ணை ஏதாச்சும் உசார் பண்றதுக்கு ஐடியா இருந்தா கூட. ஐடியாவா? ஏற்கனவே செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? 2 நாளா ஈவினிங் அந்த பொண்ணை பார்த்துருந்தாங்கிறேன். இனி ஈவினிங் வருவோம், வந்து தேடிச்சுன்னா உனக்கு, தேடலைன்னா வேற யாருக்கோ. டேய், ஆனா ரொம்ப பழைய ஐடியாவா இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப இருக்கிற எஸ்டிஆர் காலம் வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுகிறாங்க. உனக்கு இதுவே போதும். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு லவ் பண்ற பசங்க கூட எல்லாம் சேர வேணான்னு. அவன் பண்ணிடுவான் போலயே. ஈவினிங் வந்து பாப்போம்.